தலை இரு 2 அன்னாசி பழம் கீழே வந்துச்சு எடுத்துன்னு வரேன். ஓகே தலை எடுத்துகிட்டு வா. வாழைப்பழம், பப்பாளி, தர்பூசணி. அந்த அக்கா சீவி எடுத்துட்டா அப்படி. அந்த அக்கா க்ளவுஸை பாருங்கள், மனுஷன் ஒரே க்ளவுஸ் தான் போட்டிருக்கும் போல். ஐஸ் கட்டி மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஐஸ் கட்டி மூடினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி தண்ணியை எடுத்து நல்லா உடச்சி எடுத்துடுறாங்க. உடச்சி எடுத்துகிட்டு மிஷினில் விட்டு ஐஸ் கட்டி தூளாக்கிறாங்க. தூளாக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு மிக்ஸி மாதிரி போடுறாங்க. அதாவது இது வந்து மிக்ஸி, பெரிய மிக்ஸி, நம்ம கிரைண்டர் மாதிரி. பால், சுகர்லாம் போட்டுட்டு அந்த பழத்தை எல்லாத்தையும் உள்ளே போட்டுடுறாங்க. பப்பாளி, தர்பூசணி, வாழைப்பழம் எல்லாம் உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸிலே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியை போட்டு நல்லா கூலிங்காக ஃப்ரூட் மிக்சர் செய்கிறாங்க. அவ்வளோதான், தலைவர் ரெடி ஆகிட்டு. அப்படி அங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா முந்திரியை தெளித்து விட்ற, அப்படியே தெளித்து விட்டு நல்லா கிண்டி விட்றாரு. கிண்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு சம்மருக்கு தேவையான ஜூஸு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.